இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் எல்லாம் சொல்லாம இயேசு என்பார். இயேசு என்பார். வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே நீர் பெரியவர்னு சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர். ஆமென். அவர் அதிசயமானவர். இந்த பாடலை பாடுகின்ற உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயமான காரியங்களை செய்வார். அவர் அற்புதங்கள் செய்பவர். இந்த பாடலை பாடுகின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார். உங்கள் வேலையிலே அற்புதங்களை செய்வார். உங்கள் குடும்பத்திலே எல்லா எல்லையிலும் அற்புதங்களை செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக சாத்தானை ஜெயிப்பவர் கிடையாது, சாத்தானை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் பெயர். இது கொஞ்சம் ஒரு சிலருக்கு புதுசா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாடுறதை கேளுங்க, அப்படியே அடுத்த டைம் பாடுறப்பே கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. பாட்டை லிரிக்கை பார்த்து கூட இணைந்து கரெக்டாக கிளாப் பண்ணி கரெக்டாக பாடும்படி உங்களை கேட்கிறோம். அதிசயமானவர். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பாடலாம். அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை உயர்த்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உந்தன் புகழ் பாடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் எல்லார் வாயிலே அல்லேலூயா வரட்டும். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் போற்றிடு. எல்லா இழந்ததையும் மீட்டிடுவார். இழந்ததை மீட்டிடுவார். கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். இழந்ததை மீட்டிடுவார். கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். வியாதியை போக்கிடுவார். பிணிகளை போக்கிடுவார். சவக்கூலி நின்று எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. பிணிகளை போக்கிடுவார். சவக்கூலி நின்று. வல்ல தேவன் இவர் போல் கைதட்டி. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசுராஜனுக்கு இணையும் உண்டோ? வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசுராஜனுக்கு இணை. அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. நம்முடைய ஆண்டவர் நீரின் மேல் நடந்திடுவார். புயல் காற்றையும் அதட்டிடுவார். ஹல்லேலூயா. நீரின் மேல் நடந்திடுவார். புயல் காற்றையும் அதட்டிடுவார். சீரிடும் பேய்களையும் உடன் ஓடிட விரட்டிடுவார். எவ்வளவு எழும்பினாலும் சீரிடும் பேய்களையும் உடன் ஓடிட. கைதட்டி. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசுராஜனுக்கு none can compare. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசுராஜனுக்கு அதிசயமானவர், அதிசயமானவர்,
அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. எல்லாரும் அறிக்கையிடலாம். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. பாவங்கள் போக்கிடுவார், பாவங்கள் போக்கிடுவார், எல்லா சாபங்கள் நீக்கிடுவார். உனக்கு பாவங்கள் போக்கிடுவார், சாபங்கள் நீக்கிடுவார். புது வாழ்வு தந்து, புது வாழ்வு தந்து உன்னை இயேசு என்றென்றும் நடத்திடுவார். புது வாழ்வு, புது வாழ்வு தந்து உன்னை இயேசு என்றென்றும் நடத்திடு. 1 2 3 கோ. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணை. அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. எல்லாரும் பாடலாம். அதிசயமானவர், அதிசயமானவர். இப்பயே அற்புதங்கள் நடக்குது. அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு. ராஜமேன்மையினை, ராஜமேன்மையினை ஏழை எனக்கு அளித்திடவே, ராஜமேன்மையினை ஏழை எனக்கு. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன் இயேசு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். ராஜாதி ராஜன் இயேசு மாட்டு தொழுவத்திலே. அவர்தான் வல்ல தேவன். ஓ வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு மகிமை அடைவீராக, மகிமை அடைவீராக. வல்லமையானவர் மகிமையானவைகளை செய்வீராக. மறுபடியும் பாடலாம். வல்ல தேவன், வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு. அவர்தான் அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் பெயர் இயேசு என்பார். அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர். அல்லேலூயா. சபையாய் சேர்ந்து எல்லாரும் ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் புகழ் பாடிடும். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்து அவர் நாமம் போற்றிடும். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் இயேசுவுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ எல்லாரும் இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு உயர்ந்தருளட்டும், இயேசு எழுந்தருளட்டும். புகழை பாடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நாமம் போற்றிடுவோம். நல்ல கைதட்டி ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். ஹல்லேலூயா. ரொம்ப சூப்பரான பாட்டு. அல்லேலூயா. இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு பாடுறப்ப நான் ஒரு 20 வருஷத்துக்கு, 20 ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி உணர்கிறேன். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் இந்த பாட்டை பாடுவார். இந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து பாடணும்னா அப்படியே வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அந்த வயசுல, ஜெகு வயசுல அங்க அவர் பாடுவார். வீட்டில் வந்து என்னுடைய விசுவாசிகள் இவங்க 3 பேர். கட்டில் தான் ஸ்டேஜ். கட்டில் மேலே நின்றுட்டு கீழே, நேற்று எப்சி பாட்டை எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. கட்டில் மேலே நின்றுட்டு கீழே ஒரு ஸ்டூலு, அதுக்கு கீழே 2 தலைவாணி. பாஸ்ட் இந்த பாட்டு பாடுறப்ப இறங்கி நடந்து வருவார். நான் அங்கே வீட்டில் இறங்கி நடந்து செவுரு வந்து முட்டிடுவோம் இளங்கத்தர் வீட்டில். ஆனால் இன்னைக்கு நிஜத்திலே இயேசு அதெல்லாம் நடக்க வைக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யுவர் பிக்சர் வில் டிசைட்ஸ் யுவர். இன்றைக்கு
பாடுகின்ற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் இதை விட மேலாக உயர்த்துவார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. மிஸ்பாவோட பிரான்ச்சில் மட்டும் இல்லை, பல இடங்களில் உங்களுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வார்கள். கர்த்தர் அதை செய்வார். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் மறுபடியும் பாடலாம். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். ஒருவேளை பாடுற உங்களுக்கே கெட்ட இதயம் இருக்குதா? நடிச்சு வாழ்ற இதயம் இருக்குதா? பொய் சொல்லி வாழ்ற இதயம் இருக்குதா? மற்றவர்களை பற்றி புறங்கூறுகிற இதயம் இருக்குதா? மற்றவர்களை பற்றி எப்படா செய்தி கிடைக்கும், மற்றவங்களை பற்றி பேசலாம், அந்த இதயம் எது இருக்குதா? பாடுறப்ப இயேசு மாற்றுவார். அல்லேலூயா. பாடுறப்ப இயேசு உங்கள் இருதயத்தை மாற்றுவார். உங்கள் இருதயமே மாறிடுச்சுன்னா இதை விட அற்புதம் வேற என்ன? அல்லேலூயா. பிணிகளை போக்கிடுவார், வியாதி எல்லாத்தையும் போக்கிடுவார். காலையில் ஆனந்தி ஆண்டி அங்கே சாட்சி சொன்னாங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் சுலபமாக சரியாக போயிடுச்சுங்க. இன்னைக்கு அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. உங்கள் அதென்ன போஜன பதார்த்தம் கொழுமையானவைகளால் நிறைந்திருக்கும். இயேசு அதெல்லாம் செய்வார். அப்படின்னா பிணியெல்லாம் போகணும். பாடுறப்ப இயேசு போக்கிடுவார். வாரம் வாரம் என் வியாதி போயிடுச்சு, என் வியாதி போயிடுச்சுன்னு சொல்லிட்டே இந்த திருவிருந்து எடுங்க, ஒரு 2 வாரத்தில் வியாதியெல்லாம் போயிடும். அல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட் இருக்கேங்க, அது ஏபிசிடிங்க. இயேசுவின் ரத்தம் இதையெல்லாம் சரி செய்யும். அல்லேலூயா. சவ குழி நின்று செத்தவர்கள் எல்லாத்தையும் இயேசு உயிரோடு எழுப்புவார். இதையெல்லாம் இயேசு செய்வார். வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயம், கெட்ட இதயத்தை மிஸ்பா திருச்சபையிலே மாற்றும் ஆண்டவரே. இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார், பிணியெல்லாம் போக்குவார், பிணிகளை போக்கிடுவார், சவக்குழி நின்று எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. பிணிகளை போக்கிடுவார். மறுபடியும் பாடலாம். சவக்குழி நின்று உங்க வியாதி எல்லாம் மறையுது. இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயம், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார். வியாதி எல்லாம் போக்கிடுவார், பிணிகளை போக்கிடுவார், சவக்குழி நின்று எழுப்பிடுவார். பிணிகளை போக்கிடுவார், பிணிகளை போக்கிடுவார், சவக்குழி நின்று. நல்ல கைதட்டி வல்ல தேவன், வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ? வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல மறுபடியும் பாடலாம். வல்ல தேவன், ஒரு நோட் இன்க்ரீஸ் பண்ணு. வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ? வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசு நீரின் மேல் நடந்திடுவார். செகண்ட் ஸ்டான்ஸா. நீரின் மேல் நடந்து கடல் மேலே நடப்பார், புயல் காற்றையும் அதட்டிடுவார். இயேசுவின் மகத்துவத்தை பாடுவோம். இயேசு யாருன்னு நினைச்சு பாடலாம். பேயெல்லாம் ஓட ஓட விரட்டுவார். சீரிடும் பேய்களையும் இயேசுவின் நாமத்தில் ஓடிட விரட்டிடும். குடும்பங்களில் இருந்து ஓடட்டும், வேலை ஸ்தலத்தில் இருந்து ஓடட்டும். மறுபடியும் பாடலாம். கடல் மேலே நடந்தார், ஓ நீரின் மேல் நடந்திடுவார், புயல் காற்றையும் அதட்டிடுவார். என் இயேசு நீரின் மேல் நடந்திடுவார். அவ்வளவு பெரிய தேவன். What a mighty God we serve. சீரிடும் பேய்களையும் உடன் ஓடிட விரட்டிடுவார். ஹல்லேலூயா. சீரிடும் பேய்களையும் உடன் ஓடிட விரட்டிடுவார். கைதட்டி வல்ல தேவன். தெய்வம் உண்டோ? நல்ல இயேசு ராஜனுக்கு இணையும் உண்டோ? ஓ வல்ல தேவன் இவர் போல் தெய்வம் உண்டோ? நல்ல இயேசு ராஜன் அவர்தான் அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர். அவர் பெயர் இயேசு. ஒரு தடவை விதியை வெல்பவர், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், விதியையும் வெல்பவர், விதியையும் வெல்பவர். அவர் பெயர் கடைசியாய் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புகழ் பாடிடுவோம். எல்லாரும் இயேசுவை மட்டும் நினைக்கலாம், இயேசுவை மட்டும் நினைக்கலாம். நீரின் மேல் நடக்கிறவரே, புயல் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவரே,
once again hallelujah 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 அவர் புகழ் பாடி சூழ்நிலைகளை மறந்து இயேசுவை மட்டும் நினைச்சு கண்களை மூடி அவர் நாமம் போற்றப்படட்டும் அல்லேலூயா அல்லேலூயா அவர் புகழ் பாடி ஓ அல்லேலூயா அல்லேலூயா அவர் நாமம் போற்றிடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் புகழ் பாடுங்கள், அவர் நாமம் போற்றுங்கள், எல்லாம் சரியாயிடும். நீங்கள் நினைச்சதை விட அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. இயேசுவால போக்க முடியாத எய்ட்ஸ் இல்லை, இயேசுவால சரி பண்ண முடியாத கேன்சர் இல்லை, இயேசுவால சரி பண்ண முடியாத வியாதின்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் இயேசு சரி பண்ணுவார். என்ன பண்ணா சரி பண்ணுவார்? அவரை நம்புனா சரி பண்ணுவார். இந்த ஆராதனை வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவர் சரீரத்திலும் இயேசு எல்லாவற்றையும் சரி பண்ணி விட்டார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் வானம் பூமி படைத்த தேவன், அவர் ஒத்தாசை செய்கிறவர். கண்களை ஏறெடுத்தால் போதும் அவரே உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றார். ஒரு எம்எல்ஏ எம்பி ஹெல்ப் பண்ணல, ஒரு பொலிட்டீஷியன் ஹெல்ப் பண்ணல, ஒரு பணக்காரர் ஹெல்ப் பண்ணல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை ஹெல்ப் பண்றார். அதனாலதான் ஈஸியா மனுஷர் தயவுலாம் கிடைக்குது. அங்கிருந்து அவர் பார்த்து இங்க பாரு, இந்த இடத்துல ஒரு என்னோட பிள்ளைக்கு ஒன்று தேவை, போயிட்டு வா அப்படின்னு தட்டி விடுறாரு. இங்கே வந்து வேலை நடந்துருது. அல்லேலூயா. அங்கேருந்து பார்க்குறாரு, நமக்குள்ள இருந்து பார்க்குறாரு, என்னென்ன செய்கிறாரு. ஆம்னிபொட்டன்ட். அல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். உள்ள ஒரு பல்லவி வரும், சரணம் வரும். வேறு எங்கிருந்தும் இல்லை, எல்லாம் சொல்லாமா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எவ்வளோ பேர் உதவிக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் உதவி செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, ஆராதனையில் செஞ்சவங்களையும் நினைக்காதீங்க, செய்யாதவங்களையும் நினைக்காதீங்க. அவர் இருக்கிறார், அதனால எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், அவர் உயர்ந்தருளுகின்றார். எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை எடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்போம், கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும். கைதட்டி. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதத கூட, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே இயேசுவே. கரங்களை தட்டி 1 2 3. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் பார்க்காதீங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் வாய்க்கால்கள் எல்லாம், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பி
நிரம்பிடும் என்றவர். அப்படியே நடக்கும். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான். ஆனா வாய்க்கால்கள் நிரம்பும். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. 3 go. எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும். இப்பொழுது எல்லாரும் உணரட்டும், எல்லார் இருதயத்திலும் உணர்வு வரட்டும். இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும். இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலையில பார்க்க வேணாம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. ஏன்னா இயேசு இருக்கிறார். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. அவர் பார்த்துக் கொள்வார். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல். மறுபடியும் பாடலாம். இல்லாதவைகளை, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. 1 2 3. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார். எல்லாரும் சேர்ந்து வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி. கடைசியாய் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. ஓ இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை. சபலதரபலபா ரதலதலபா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தலாமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்ல இந்த ஜெபத்தை அறிக்கையிடுவோம். நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். நான் இயேசுவை பார்க்கிறேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் தலை குனிந்து போக மாட்டேன். இயேசு என்னை உயர்த்துவார். இயேசு என்னை உயர்த்துவார். இயேசு என்னை மகிழ செய்வார். இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நல்ல கரங்களை தட்டி அந்த இயேசுவிற்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். அவரை பார்த்துட்டீங்களே, அதனால தான் நான் பாடுறப்ப இந்த ஒரு ஜெபத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். நீர் இருக்கிறீர், நீர் உதவி செய்யும் கிடையாது, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத உணர செய்யும். பிறந்ததிலிருந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். நன்றாய் கவனியுங்கள். தர்ஷினிக்கு பிறந்ததிலிருந்து யார் உதவி செய்கிறா? இயேசு உதவி செய்கிறார்.
சர்ச்சுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 1 வருஷம் இருக்குது. சர்ச்சுக்கு வந்து 1 வருஷம் தான். ஆனால் பிறந்ததுலேருந்தே யார் தான் உதவி செய்கிறா? ஆண்டி, உங்களுக்கு பிறந்ததுலேருந்து இயேசு தான் உதவி செய்கிறார். ஆனால் 1 வருஷமாக நீங்கள் உணர்றீங்க. சபைக்குள்ளே வந்தும் இயேசு உதவி செய்கிறார்னு உணர்வு இல்லை அப்படின்னா இன்னும் கவலையில் வாழ்வாங்க, இன்னும் நெகட்டிவாக பேசுவாங்க, இன்னும் வாழ்க்கை இன்னும் மோசமாக போகும். ஆனால் என்னைக்கு இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், அவராலே நான் சேனைக்குள் பாய்வேன், அவராலே நான் இது என்னைக்கு உள்ள வந்துருச்சோ உணர்வு தான் வேணும். இயேசுவே உம்முடைய கிருபையை பொழியும் அல்ல, நீர் கிருபையை பொழிகிறீர் என்பதை உணர செய்யும். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சகலவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்தர்லினதும் ஆல்ரெடி இட் ஹஸ் கிவன், கொடுத்துட்டாரு. உணர்வை கேட்கணும். இப்ப ஆராதிக்க போகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. நம்ம ஆராதனை பாடல்கள் எல்லாம் இயேசுவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அவர் பெரியவர், அவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஓயாமல் உம் புகழ் பாடுவேன் இன்றுமே என்றுமே. எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. வானாதி வானங்கள் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, சத்தத்தை உயர்த்தி ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. 2 கையை உயர்த்தி அல்லேலூயா ஹalleluya hallelujah ஆமென். ஹalleluya hallelujah ஆமென். ஹalleluya hallelujah ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. சூழ்நிலைகளை மறந்து இயேசுவை பார்த்து ஹalleluya ஆமென். ஹalleluya hallelujah ஆமென். ஹalleluya hallelujah. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் பெருமை வேண்டும். எப்போதும் இயேசு இருக்கிறார், எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. ஜெபமாய் பாடுவோம், ஜெபத்தோடு கேட்போம். நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். இப்ப கைகளை உயர்த்தி அல்லேலூயா சபையாய் ஹalleluya hallelujah. சிங்காசனத்தை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். ஹalleluya hallelujah hallelujah ஆமென். ஹalleluya hallelujah. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் ஹalleluya hallelujah ஆமென். ஹalleluya hallelujah. தேவ மகிமை நம்மை மூடுகிறது, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. உணர்ந்தவர்களாய் விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், வேறொன்றுமே. அவர் வந்தா எல்லாம் வரும். நீர் போதுமே, ஓ நீர்
மட்டும் பார்த்து, இயேசுவை மட்டும் நினைச்சு, இயேசுவே ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. Jesus be lifted high, Jesus be glorified, Jesus be magnified, Jesus be exalted. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. விலகாத பிரியாத, விலகாத பிரியாத, அதுதான் சுதந்திரம், அதுதான் நிரந்தர சுதந்திரம். உலகம் தேவையில்லை, உலகத்தின் எண்ணம் வேண்டாம், இயேசுக்கு பிரியமில்லாதது வேண்டாம். இயேசு மட்டும் போதும், இயேசு தருகின்றவைகள் போதும். பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரம். வேறொன்று வேண்டாம், பாவம் வேண்டாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும், இயேசு மகிமைப்படட்டும். ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. Jesus be glorified. இயேசுவே 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 இயேசுவே. உம்மால் எல்லாரும் நிரப்பப்படட்டும், உம்மால் எல்லாரும் நிரப்பப்படட்டும். Let everyone be filled by Jesus. Let every hearts be filled by Jesus. Hallelujah. பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது, போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது. Hallelujah. கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஹalleluya 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 ஆமென் ஹalleluya. சதரதலதர பலபலபா சக்கதரதல பலபலபலபா ரபபபபபபபா ஹalleluya ஹalleluya ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, வாய்களை திறந்து சொந்த வார்த்தைகளால் மகிமைப்படுத்துவோம். இயேசுவை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை துதிப்போம். அவர் நல்லவர். எல்லாரும் 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 ஸ்தோத்திரம் பண்ணலாம். வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர். எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் துதிக்கலாம். ஷபபபபபபபபபா ரதலபபபபபபபா. எல்லாரும் 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 இயேசுவை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் துதிக்கலாம். இயேசுவே நீர் நல்லவர் என்று சொல்லுங்கள். இயேசுவே நீர் வல்லமை உள்ளவர், இயேசுவே நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், உம்மை போல யாரும் இல்லை.
நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீங்க எந்த வசனத்தை நம்பி இருக்கிறீங்களோ, நீங்க எந்த வசனத்தை நம்பி இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்காக நினைத்தருளுவார், உங்களுக்காக நினைத்தருளுவார். கரங்களை தட்டி அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்வோம். கரங்களை தட்டி நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. சபையார் எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு தடவை அந்த வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 13, 16, 17. போன வாரம் ஓலையூரில் பார்த்தேன், ஆனால் ஒரு 2 காரியம் தான் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி அதோட தொடர்ச்சி. ஆண்டவர் சொல்கிறார், பிரசங்கம் பண்ணும்போது எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார். அதில் சொல்கிறார் ஆண்டவர், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும், என் கண்ணு பார்க்குது, அடுத்து காதுகள் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இன்னைக்கு பாக்கியம் உள்ளவைகள். பாக்கியவான் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பொதுவாகவே ஜென்ரலாகவே அவருக்கு என்னப்பா நல்ல வேலை இருக்குது, அவருக்கு அது இருக்குது, இது இருக்குது, இது இருந்தால் பிளஸட் ஒன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன். அதை தந்தீங்க இதை தந்தீங்கன்றதோட என்னை ஒரு அதிசயமாய் வைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி யூனிக் ஐடிங்கிற பாருங்கள். கண்ணு இல்லை, நீங்கள் பாருங்கள், இன்னி பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கும் அப்படி தான். வாய்ஸ் பாருங்கள், வைக்கிறாரா இல்லையா வாய்ஸ்? அல்லேலூயா. அந்த கண்கள் இருந்தும் அந்த கண்கள் காண்கிறவளாக இருந்தால் பாக்கியம் உள்ளவைகள். அன்றே என் கண்கள் காண்கிறது, என் காதுகள் கேட்கிறது, பாக்கியம். ஏன்னு சொல்லி அடுத்த வசனத்தை சொல்கிறார், அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கவும் விரும்பினார்கள். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுனார். ஆனால் தங்கள் வாழ்நாட்களில் முன்னாடி மேசியா வருவார், கிறிஸ்து வருவார், அவருடைய நாட்களில் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்குன்னு விரும்பினாங்க. ஆனாலும் அந்த எல்லைக்குள் வர முடியாமல் அவங்களாம் இளைப்பாறுதலுக்குள் போய்விட்டார்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் கண்கள் காண்கிறது. இந்த கண்ணு பார்வை ரைட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசேஷமாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய பிளைண்டு இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்லாம் இருக்கவே கூடாது. ஒரு கண்ணு தெரியாமல் போனோம்னா என்ன ஆகும்? நேராக கண்ணை முட்டை வந்தால் அடுத்து மீறி எந்திரிச்சு போனால் இங்கே போய் விழுவேன், பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. மீறி போனால் கேமரா, மீறி போனால் அவர் மேலே தட்டுற மாதிரி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்ணு தெரியாமல் போயிட்டே இருந்தால் அது பாட்டு போயிட்டே இருக்கு, எங்கே போகணும். அதனால தான் பவுல் சொல்லுவார், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சும்மா குச்சி எடுத்து சுற்றுறது இல்லை, குச்சி எடுத்து சுற்றுனா ஒரு அடியாச்சும் அடிச்சு யார் மண்டையா? அல்லேலூயா. எலெக்ஷன் ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அதை சொன்ன அந்த வசனம், கொலையுண்ணப்பட்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினைத்தை உண்ணாமலும் யோனத்தானின் வில். என்டையர் லைஃப் முழுக்க ஒரு வில்லுன்னு எடுத்தால் அது என்ன பர்பஸோட வராரோ அதை நிறைவேற்றும்பா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது, இருக்கா இல்லையா? யோனத்தான் வில்லு விட்டா என்னன்னு நினைக்கக்கூடாது. ஒன்று கூட இல்லைன்னா இல்லை தான். இதை பார்க்கும்போதே அடரே அப்படி இந்த நாட்டில் நாங்கள் சொன்னோம், இப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம், இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன வசனம் சொல்கிறாங்களோ அதோட இணைந்து நீங்கள் வில்ல விடணும். இன்னொரு வசனம் சொன்னோம், அம்பு செலவை ஆமாம் எடுக்கவே சோம்பேறிப்படக்கூடாது. எதை எடுக்க? எது அம்பு? தேவனுடைய வார்த்தை. ஆக இந்த நாளில் அவருடைய வார்த்தையை காண கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. எடுக்க வேணாம்,
ஒரு 2 காரியத்தை அங்கே ஓலையூரில் பார்த்து சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி என்னன்னு நம்ம தியானிக்க போகிறோம். சாத்தான் கண்ணை திறந்தானா அவன் எங்கே கொண்டு போவான் தெரியுமா? இம்மீடியட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு 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 வெளியே கொண்டு போய் ஆளையை ஒளிய வைப்பான். தேவ சத்தத்தை, ஊழியர்களை, சபையை, விசுவாசியை கண்டா ஹிடன், அதை மறைஞ்சிக்குவார். இங்கிட்டு இருப்பார், அங்கிட்டு ஓடிடுவார், அங்கிட்டு இருப்பார், அங்கிட்டு ஓடிடுவார். அல்லேலூயா. அப்படி தானே? நல்லா தான் இருந்தாங்க, எல்லாமே இருந்தது. ஆனால் இது நல்லா இருக்கே, சாப்பிட்டான், பறித்தான், கண்கள் திறக்கப்பட்டது. அவ்வளோதான். அப்போ தான் பார்க்குறேன், ஐயோ மகிமை காணாபட்சன் ஒழித்து கொண்டான். ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் இறக்கம் வச்சு அந்த தோலுடைய உண்டாக்கி அனுப்பினார். ஆனால் இயேசு கண்ணை திறந்தார்னா, அல்லேலூயா, நீங்களும் வருவீர்கள், என்னோட கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன். கோடான கோடினா எப்போ? நான் கோடி சேர்ப்பனா இல்லை, ஒன்று அதை மல்டிபிள் பண்ணுறவர் அவர் காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க, 29 வாசிக்கலாம். வேதத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டேன், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் செய்தார். பாருங்கள், இந்த அம்மா கண்ணை திறந்தார், உடத்தை பிடிச்சி வந்த பர்பஸே மறந்துருச்சு. தண்ணி பிடிக்க வந்தது, தண்ணி கிடக்கட்டும், இவரை விடக்கூடாது அப்படின்னு போய் ஊருக்குள்ளே போய் இயேசுவை பற்றி சொன்னிச்சு. அப்படியா, நாங்கள் வந்து பார்க்குறோம், வந்து பார்த்தா இவரை வார்த்தையை கேட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கண்களை தாங்க ராஜா, இப்படிப்பட்ட கண்ணை தெளிவாக தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு இப்படிப்பட்ட கண்கள் வேணும்? ஆமாம், நானும் பார்ப்பேன், நான் அநேகரை பார்க்க வைப்பேன். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார், அந்த முச்செடி எரியுது. பாருங்களேன், உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு விருப்பத்தை போடுறார், இது வெந்து போகாது இருக்கிறது என்ன? இந்த அற்புத காட்சியை கிட்ட போய் அந்த தீர்மானம் தான் அவரை பெரிய தலைவனாக்கினுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லுவார், மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக வந்தாலும் போங்க, நான் கேட்க மாட்டேன் பாரு. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மோசேக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. காரணம், அந்த முதல் தீர்மானம், இன்னும் கிட்ட போய் பார்ப்பேன், அதுலேருந்து பேச ஆரம்பித்தவர் தான். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கண்களை தருவாரா? யாருக்கு மோசே மாதிரி கண்கள் வேணும்? ஃபிசிக்கலாகவே அவருக்கு அவருடைய கண்கள் இருளடையவே இல்லைப்பா, எப்பயுமே பிரகாசமாக தான் இருந்தது. அதனால் கண்ணாடி போடுறதெல்லாம் தப்பு இல்லை, தான் நானும் தான் படிக்கிறக்கா அப்பப்போ போடுவேன். உடனே இதை பார்த்துட்டு அப்படிலாம் யோசிச்சுட்டு டயத்தை போய்க்கிடக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் பார்வை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆக கண்கள் பாக்கியம் உடையவர்கள்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா இந்த கண் எதை பார்க்குதோ அதை தான் என்ன செய்யும்? அடுத்தது பேச வைக்கும், செய்ய வைக்கும், பேச வைக்கும். அதோட இம்பேக்ட், பலன் தான் எதுக்கு வரும்? நமக்கு வரும், நம்முடைய சந்ததிகளுக்கு வரும். ஆக இந்த நாளில் நல்லதையே பார்க்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இல்லை, நல்லா நல்லதை பார்த்தா நல்லதை பற்றி பேச, எதை பார்க்குறான் அதானே பேசுவான். எப்படி இருந்துச்சு? பாஸ்டர் கேட்பார், இந்த வாரம் யாரெல்லாம் சினிமா பற்றி கேட்பார், திடீர்னு 2 பேருக்கு சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறான், நம்ம பார்க்கணும். அடாடா, இன்னைக்கு கேட்ட வசனம் எனக்கு மறக்கவே மறக்காது. அல்லேலூயா. அப்படி சொல்ல. ஆமாம், அப்படி தான் கேட்டு 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 நிறையா அங்கே உள்ளாரத்தை பட்டு பட்டு பட்டுன்னு உழுந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக நல்லதை பார்த்தா நல்லதை பேசுவோம். பொதுவான கோட்ஸ்லாம் போடுறேன், நல்லதை இந்த நல்லதை நினை, நல்லதே நடக்கும் அப்படின்னு எழுதியிருப்பான். சில கடைகள் எழுதியிருக்கான். அவன் எதை நினைப்பான்? நல்லதை சொல்லுங்க. அப்படி நினைப்பான். மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நடக்கணும்னு நினைப்பானே? அவன் நினைக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் கண்களை திறந்து விட்டு நல்லதை பார்க்க வைப்பார், அதை நினைக்க வைப்பார். அல்லேலூயா. அதை பேச வைப்பார். அதோட பலன் உங்கள் சந்ததிகளுக்கு வந்து சேரும். வாசிக்க வேண்டாம், என்னாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் வீட்டில் போய் பாருங்கள். நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை சோதித்து பார்க்கும்படி கோத்திரத்துக்கு ஒரு தலைவரை அனுப்புப்பா மோசே அப்படின்னு 12 பேரை அனுப்பினார்கள். போயிட்டு தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள்னாரு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அதான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருப்பா. 25 லட்சம் பேர் இருந்தாலும் இந்த 12 பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்?
சந்தோஷம் தானே. போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தோன்னே 10 பேர் சொன்னாங்க, ஐயோ அந்த ஊர் பெரிய பட்டணம்ப்பா, காம்பவுண்ட்லாம் அரணிப்பானவைகள், அங்கே மோரோவர் ஏனாக்கின் புத்திரரையும், இதெல்லாம் விட பெருசு, ஏனாக்கின் புத்திரரையும் கண்டோம். 84 கிலோ அந்த திராட்சை குலை எஸ்கோல் பள்ளத்தாக்கு ஒரு தடியில் கட்டி அதை தூக்கிட்டு வராங்க. 84 கிலோ பார்த்துருக்கீங்களா? 2 கிலோ 3 கிலோ வேணாலே திராட்சை உழுவுது புத்துன்னு அவன் கொண்டு வந்துருக்கான் பாருங்க. வேவு பார்த்துட்டு வந்து அதை பார்த்தும் அவங்களுக்கு என்ன இல்லை, அதெல்லாம் இல்லை. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மோசே, யாரும் அதெல்லாம் இல்லை, போக முடியாது அந்த இடத்துக்கு. திராட்சை கொலை இருந்து அதை பார்க்கல. நம்மளால் முடியாது அந்த ஊருக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் எல்லாரையும் அமர்த்தி, அப்போ ஒரே சலசலப்பாயிடுச்சு. ஐயோ முடியாது, அங்கே போனால் சாக வேண்டியது தான். நீங்கள் வாட்சி பார்க்கலாம் பின்னாடி. உடனே மோசைக்கும் ஆராய்க்கும் விரோதமாக, ஏன் எங்களை சாகராக்க அங்கே கூட்டிகிட்டு இருந்த அப்படின்னு முறுமுறுப்பாங்க. ஆனால் நாம் உடனே போய் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படி சொன்னதுனால தான் அவங்க வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், வேறு ஆவியை உடையவர்கள் அவனை உள்ளார கொண்டு போகிறேன்னார் ஆண்டவர். அந்த பார்வை நமக்கு வரட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளே, கர்த்தர் செய்த நன்மைகளே எண்ணியே என்னாலும் துதித்துடுவோம். நல்லா நீங்கள் பார்க்க நல்ல விசுவாச வார்த்தைகள் வரும். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. யோசுவாவும் அப்படி தான். பயப்பட வேணாம், நம்ம போய் சேருவோம். உடனே கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்போம். அதே மாதிரி சேர்த்தாரு. காலேபின் சந்ததி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. கல்யாணம் ஆகி போகும்போது அக்சால் வரும், போகிறேன் இரு, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரேன். என்ன ட்ரை வறட்சியான ராஜஸ்தானில் இடத்த கொடுத்துட்ட, குடு பெங்களூரில் அப்பாட்ட கேட்குது. வறட்சியான நிலத்தை கொடுத்துரு, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை. அல்லேலூயா. இப்படி பார்க்கணும் வசனத்தை. ஏதோ ஒன்று கொடுங்க. ஏதோ அதனால் உலக வழக்கத்தில் சொன்னால அது வரமாட்டேன், மறந்துருச்சு. ஏதோ ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி என்ன எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு தாங்க. ஆக இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை அருள்வாராக. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நாகமானையும் சூனேமியாலையும் குறித்து பார்த்தோம். அவர் தன்னுடைய காரியங்களை நினைத்து கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தர் அவருடைய வல்லமையை உணரச் செய்தார். சுனேமியால் எலிசாவை பார்த்த பார்வை நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடுத்து பேச்சு வந்துச்சு. அந்த பார்வை, இவருக்கு ஒரு சின்ன அறை வீட்டை கட்டுவோம். சின்னதாக அவர் வந்து போனார்னா இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டுமேனு ஒரு அறை வீட்டை கட்டுவோம். நாங்கள் ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு லைட்டு, ஒரு கட்டில், இவ்வளோதான். அதோட விளைவு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு. கண்ணு பார்க்குறது எதை பார்க்குதோ அது அப்படியே நமக்கு சம்பவிக்கும். அல்லேலூயா. நாகமான் வந்தார், நான் அப்படின்ட்டு வந்தார். எப்படி நான்? அவன் வெளியே வருவான், தன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு அந்த இடத்தை தடவி சுகம் ஆக்குவான் என்று நினைத்திருந்தேன். அது ஓம் பார்வை நாகமான், அது தப்பு கிடையாது. நீ வந்தது, நீ பொசிஷனில் இருக்க, ஓம் வண்டி, உன் கூட படையாட்கள் வருகிறார்கள். 70 கிலோ தங்கம், 340 கிலோ வெளியே தூக்கிட்டு எலிசாக்கா ஒடியாராரு சுகமாக்கணுன்னு. ஆனால் அங்கே உள்ளார் வெளியில் கூட வரல. ஆள் அனுப்பி என்ன சொன்னார், யோர்தானில் போய் குழி. ஆனால் சுனேமியாலின் பார்வை, சுனேமியாலை கூட்டி கொண்டு வா. எலிசா நாகமான போக சொன்னார். இப்போ சுனேமியாலை குறித்து வேதம் சொல்லியது, அவளை கூட்டி கொண்டு வா. என்னம்மா உனக்கு செய்யணும், என்ன ரெக்கமெண்டேஷன் செய்யணுமா, என்ன வேணும்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது. குழந்தை இல்லைன்னுச்சு, எல்லாம் நன்றாக தான் இருக்குன்னு உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். அல்லேலூயா. அந்த பார்வை பாருங்களேன், அடுத்தடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து அந்த பையனை மரித்தோன்னு திரும்ப பிழைச்சிடுவான். ஆண்டவர் சொல்லுவார், எனக்காக நீ நல்ல பிரயாசப்பட்டில்ல, பஞ்சம் வரப்போது எங்கேயா போய் பிழைச்சிக்க அப்படின்னு நான் போனேன். 7 வருஷம் சென்று தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையினும்படி மனு கொடுக்கும்படி அந்த மாதிரி போணுச்சு. இங்கே தேசத்தில் பஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. ஆனாலும் வாப்பா அவர் எலிசா செஞ்ச அற்புதத்தான சொல்லணுன்னு வேலைக்காரனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஏன் கேட்குறீங்க, ஒரு சுனேமில் ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மா சாதாரண ஆள் நினச்சிக்காதீங்க, அது விஐபி. ஆண்டவரோட செலெக்ஷன்லாம் விஐபி தான். சாதாரணமாக தான் அது விஐபி ஆக்கி விட்ருவார். உங்களை தூக்கிக்கிறது அவர் வேலை. அல்லேலூயா. அந்த அம்மா இருந்துச்சு. எலிசா பாஸ்டர் வருவார் போவார்,
அங்கே ரெஸ்ட் எடுப்பார். அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு, அந்த பிள்ளை திடீர்னு இறந்து போயிட்டான். அப்புறம் திரும்ப உயிரோடு இருந்துச்சுன்னா அப்படியா அப்படிலாம் நடந்திருக்கா? ஆமான்னு சொல்லும்போது அவங்க வரும், இந்த பாருங்க இவன் தான் அந்த பையன். என்னென்ன அட்டன் ரொம்ப பரவசமாயிட்டார் ராஜா. பரவசமானோன்னே என்னம்மா வேணும் உங்களுக்குன்னொன்னே காரியத்தெல்லாம் சொன்னோன்னே வேதம் சொல்லுகிறது, ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, அல்லேலூயா, அவள் தேசத்தை விட்டு போன நாளை கூட கணக்கு வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், நாள் கூட அவருக்காக பிரயாசப்படும்போது உடனே பரலோகத்துலேருந்து நடபடி புஸ்தகம் ஓப்பன் பண்ணப்படும். ஏங்க அகாஸ்வேருக்காக புஸ்தகத்தை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கான், அப்புறம் உங்களுக்காக எழுதாமல் இருப்பாரா? ஆமாம், ரிவார்டு உண்டு. தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வருமானங்களும் எல்லாம் அனைத்தும் கிடைக்கும்படி செய். வருமானத்தை கேட்கல, வீட்டை கேட்க போனாங்க, வயலுக்காகவும் வீட்டுக்காகவும். ஆனால் ஆண்டவர் பார்ப்பார், எனக்காக நீ காண்பித்த வைராக்கியம் என்ன, நீ பார்த்த பார்வை இருக்கு பாரு, அதனால அனைத்தையும் எனக்கென உம்மலக்காரம் என்னை என் தேவனே. அப்படி பார்க்கல, ஆண்டவரை பார்த்தாங்க, நல்ல பார்வை பார்த்தாங்க. அதோட பலன் எப்படி வந்துச்சு? கொம்புக்கு உயர்ந்துச்சா இல்லையா? ஆண்டவர் இப்படிப்பட்ட பார்வை யாருக்கு வேணும்? சுனேமியல் பார்வை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராங்க. சரி, இன்னைக்கு பார்க்க போகிறோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அந்த சீரியனாகிய நாகமான் படைத்தலைவன், அட்டானி ஜெனரல், எண்ணிக்கையில் பெரிய ஆள், வசதியிலே நல்லா தான் இருக்கார், வெல் டு டூ, எல்லாம் இருந்தாலும் சரீர பலவீனம். அதுக்காக ராஜாட்ட போய் கேட்கும்போது, சரி போயிட்டு வாயா. அங்கே ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கவனிங்க என்ன சொல்கிறாரு, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் சரி போய் தான் பார்த்துட்டு வானோன்னே அந்த காணிக்கையெல்லாம் கொடுத்து விட்றாரு. அதில் குறித்து சொல்லுது, இதை நான் அதை கால்குலேட் பண்ணேன் அந்த டேபிளை வச்சு, 70 கிலோ தங்கம், 340 கிலோ வெள்ளியும் பொண்ணு அவருடையது. அல்லேலூயா. அது வருது பாருங்கள், தேடி வருது. வந்தோடனே போப்பா போய் குளினா கடும் கோபம் கொண்டு பேக் திரும்ப ஊருக்கு போகிறேன்னு போயிட்டார். தமஸ்கில் பர்பார் ஆப்னா ஃபேமஸ் நதிலாம் இருக்குது, காவேரி இருக்குது, கொள்ளடா இருக்குது. இப்போ உய்யக்கொண்டான்ல என்ன போய் குளி, நான் யார் இப்படி வச்சுக்கோங்க. உய்யக்கொண்டான் தெரியுமா? எது உய்யக்கொண்டான்? நம்ம தான் இந்த பழக்கராரு தான். இதில் போய் குளினா ஒரு அட்டானி ஜெனரல் வருமா, அதில் போய் குளினா எப்படி இருக்கும்? காவேரி அதை சொன்னாலும் பரவாயில்ல, எங்கேயாவது சொன்னாலும் என்ன எதை சொல்கிறேன் போனோன்னே அதுக்கு உள்ள அந்த சேவரில் ஒரு சில பேர் என்னையா பெரிய காரியமாக செய்ய சொன்னாங்க, சின்னதானே, சரி இறங்கி தான் போவேன் அப்படின்னு. சரி பாப்பான ரதத்தை விட்டு இறங்கி போனார், சுகமானார். அல்லேலூயா. சுகமானார். திரும்ப ரதம் வருது பாருங்களேன், பார்வை பாருங்களேன். நான் யார், என் வேலை என்ன, போய் நான் யார், என்ன போய் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இங்கே அட்மிஷனே கிடையாது உள்ளார. இப்போ திரும்ப வந்தோடனே தான் இப்போ தான் எலிசாவை சந்திக்க முடிகிறது. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவுமை காதுகள் திறந்தாலும் கர்த்தரும் குரல் கேட்கணும். அல்லேலூயா. நாகமான் நினச்சிட்டார், நான் என்கிட்ட இருக்க பணத்துக்கு என்ன வேணாலும் செய்வேன், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். அதை காண வைத்தார் நாகமானை. இப்போ சொன்னார், உம்முடைய அடியான் கையில் ஏதாகிலும் வாங்கிக்க, ஒன்று வேணா நீ ஊருக்கு போய் சேரு. அல்லேலூயா. ஐயோ கூட இருந்துட்டு அடிச்சுக்குது, விட்டுட்டிய உன் கூட இருந்ததுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தேன், நேரம் அதை நான் வாங்கி வச்சுருக்கலாமே, உன் கூட இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு என்ன விட்டுட்டியான்னு அப்படி கொஞ்சம் நேரம் நினச்சா பார்த்து எலிசா ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ஓடுறார். இப்போ தான் மனசில் ஒன்று ஓடுது, இந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டு விட்டார். நாகமான் வந்த விதம், ஏன் திருப்ப அனுப்பப்பட்டார், திரும்ப அற்புதம் எப்படி நடந்தது, அத்தனையுமே கேயாசின் கண்கள் காணவில்லை. யார் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் அவங்களோட கூட இருந்தாலும் நம்ம கண் எப்படி பார்க்குதோ அதை பொறுத்து தான். கவனிக்கிறீங்களா இல்லை? ஆனால் எலிசாவின் பார்வையை பார்ப்போம். அதை அவர் சொல்லுவார், நான் அவன் பிறகு ஐ வில் ரன் ஆஃப்டர் ஹிம் அண்ட் டேக் சம்திங் ஃப்ரம் ஹிம். அவன்கிட்ட போய் எடுக்கிறதுக்கு ஒன்று எலிசா கூட ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் எனக்கு தேவையானது எங்கேருந்து வருது? நன்மையான எந்த பூரணமான பரத்திலிருந்து
உண்டாகி ஜோதிகள் பிதாவினத்திலிருந்து கூரையை பொய்த்து கொண்டு பொத்துன்னு விழும்னு இருக்க இறங்கி வருகிறது. அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் அற்புதங்களை பார்க்காம ஓடுவேன்னாரு. போய் வாங்கிட்டு போய் சொல்லி வஸ்திரங்கள் சில வெள்ளி உடைமைகள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இப்படி வந்து நிற்கும்போது எலிசா கேட்குற 5:26 வாசிக்கலாம். மனிதன் ரதத்தை விட்டு இறங்கும்போது, நாகமான் இறங்கும்போது, என் மனம் உன் கூட போகலையாப்பா கேயாசி அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு அப்போதைக்கு அது தேவை, எனக்கு இது தேவை, இது தேவை, இது தேவைன்னார். ஏன் பணம், வஸ்திரம், ட்ரெஸ்ஸு, ஒளிவத்தோப்புகள், திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு அதெல்லாம் வாங்கிடலான்ட்டு இவர் நினச்சிட்டு ஓடி இருக்காரு. இது காலமா? எலிசாவின் பார்வை கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஒரு கேள்வி வரலாம், ஏன் இப்போ இதெல்லாம் இல்லையா வாங்கக்கூடாது? எல்லாம் வாங்கலாம், ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் நிறையா. ஆனால் என்னை நோக்கி பார். அல்லேலூயா. என்னை நோக்கி பார், என் வார்த்தையை நோக்கி பார், என் அற்புதங்களை நோக்கி பார். என் ஜீவனுள்ள, தாவீது சொன்னார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அல்ல, அதுக்கு வருவாப்பா, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய தங்கி இருப்பதை நாடுவேன். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உந்தன் மகிமையும் வல்லமையும் கண்டேன். உடைய மகிமையும் வல்லமையும் கண்டுட்டா என்ன நடக்குன்னு சொல்லவா? நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமான், அது ஓட்டி, ஓல்ட் டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாட்டில் நீதிமான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர், நம்ம தான். அவன் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து நான் கண்டதில்லை. ஆண்டவர் தாவீதுடைய அடிக்கடி நினச்சி பார்த்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. என்டையர் லைஃபு பார்க்கும்போதெல்லாம் நீதிமான்கள். அல்லேலூயா. பனை மரம் போல் நான் கேதுரு மரம் போல் வளர்ந்து கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதில் நான் கனி கொடுப்பேன். இப்படிப்பட்ட பார்வையை பார்க்க வச்சேன் ஆண்டவரே, இந்த பார்வையை. அதனால தான் ஒரு தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையோ ஒரு ஊழியர்களோ ஊழியங்களோ வளரும்போது அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? ஆமாம், எல்லாம் ரகசியம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவர் வருகைக்குள்ளாக இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஈவன் தச்சனுடைய, ஆமாம், தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்காங்க, லூஸ் மாதிரி. நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்மிடத்தில் இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. நம்முடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, யூதா, சீமன், ரொம்ப புதுசாக கண்டுபிடிப்பு, வெளிப்பாடு வந்துருச்சு. நம்முடைய சகோதரி எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்க என்னையாது இந்த ஞானம், இந்த பலத்தை செயல் எங்கேருந்து வந்தது? அப்படியே யோசிச்சுட்டு நீ உட்காரு, நான் வேற ஊருக்கு போகிறேன்னு போயிட்டார். இந்த பார்வை பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த அம்மா பார்த்துச்சு, நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார், வந்து பாருங்கள், ஊரே கூட்டிகிட்டு வந்துருச்சு. உங்கள் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க விரும்புகிறீர்கள்? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே உம்முடைய மகிமையை. அல்லேலூயா. ஆலன் பால் ஒரு பாட்டு பாடுவார், உந்தன் மகிமை கண்ணார கண்டு நான் நன்றி சொல்லுவேன், உந்தன் வல்லமை ஆவியில் அனுதினமும் அனுபவிக்கிறேன், கிருபையும் மகிமையும் அருளும் தேவனே சூரியனும் கேடகமும் ஆயிருக்கிறார். அவரை மகிமையை பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இப்போ சொன்ன காரியங்களாம் நன்மைகள் வருகிறது. ஆண்டவரே எலிசாவை போல ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொருத்தர் பார்க்க போகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். போதும், கவனிங்க. இது நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். என்ன நம்ம பேசினாலும், சீரிய ராஜா பேசிகிட்டு இருந்தாலும் உடனடியாக அங்கே போயிடுது, இஸ்ரவேல் ராஜாவுக்கு போயிடுது. நம்மில் உளவாளி யார்? ஏன்ட்ட இருந்துகிட்டே அங்கே போய் சொல்கிறது யார்? அப்போ ஒருத்தன் சொன்னேன், ஐயா இவன் பெட்ரூமில் உள்ளாரையில் தூங்கினாலும் நீ சொல்கிறது அங்கே சொல்கிறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கார். யார்? யார்? எலிசா. அப்படியா? போய் அவனை பிடித்து கொண்டு வாருங்கள். எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவர் ஒரு பாஸ்டர், அவர் நாகமன் மாதிரி ஒரு பெரிய படை தளபதியா, இந்த போர் வீரரா, பலத்த இராணுவம், சீரியருடைய பலத்த இராணுவமும் எலிசாவை பிடிக்கும்படி புறப்பட்டு வந்தது. கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்பும்போது அந்த எதிரணியினுடைய பலத்தை அத்தனையும் கொண்டு வந்துச்சு, அதை அவுட் ஆக்குறதா அவரில் சிறந்தவர். 600 ரதம் இருந்துச்சு. என்ன
600 ரதங்களையும் பூட்டு கிளப்பி விட்டு கடைசியில் அதுதான் மண்ணை கவனிச்சு சேத்துல அமுங்குனுச்சு. சரி ரைட், இங்கே வருவோம். பலத்த இராணுவம் அனைத்தும் வந்தது. இவர் அசிஸ்டண்ட்டு, எலிசாவோட அசிஸ்டண்ட் காலையில் எழுந்திரிச்சு போய் பார், முதல் பார்வை, அதனால சொல்ல முதலாவது என்னை நோக்கி பார், என்னுடைய ராஜ்யத்தை நான் பார்த்தோன்னா ஐயையோ சீனியருடைய இராணுவம், ஏன்னா ரதங்களும் எதை சுற்றுது, பட்டணத்தை சுற்றி இருக்குது. அப்படி சந்தனிபுரத்துலேருந்து இப்படி அரச மரம் வரைக்கும் வந்து இப்படி மாணவர்களோடு வந்து சுற்றிட்டு இருக்கு. ஐயோ நாம் என்ன செய்ய, எலிசாவை சேர்க்குறேன், ஐயா நான் என்ன செய்வேன்னு சொல்லு. அவர் பயப்படவே இல்லை, நீ பார்த்த பார்வை அந்த மாதிரி. அவன் சொன்ன ஏனாக்கின் குமாரை கண்டோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள், இவங்க சொல்லல யோசுவா காலேப்பு, அது மாதிரி இந்த ஆள் ஐயோ நம்ம என்ன செய்வோம் பாருங்க. இந்த பார்வை இருக்குல்ல, அடுத்த பேச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் என்ன செய்வோம். ஆனால் எலிசாவின் பார்வை பாருங்க, ஒரு தீர்க்கமான பார்வை. அல்லேலூயா. அதாங்க ஓலையிலையும் சொன்னேன், நல்லதே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தின ஒரு பாட்டு இருக்கு, நீங்கள் பாடணும். என்ன, நல்லதே நான் பார்க்கவும் பேசவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துங்க. அப்படி கேட்டிங்கன்னா நல்லது தாங்க பாப்பா வைப்பார். அல்லேலூயா. எலிசாவின் பார்வையை வாசிக்கலாம். அதில் அல்லேலூயா, அவர் நிறைவானவர். எலிசா துளி கூட அழட்டிக்கல. ஐயோ உடனே முழங்கால் போட்டு ஆண்டவரே ஜெபிங்க, இந்த எதிரி வந்துட்டானே அவனுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்துங்க, அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். டென்ஷன் ஆகவே கூடாது, டென்ஷன் ஆகாதீங்க. அவர் சொன்ன, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி. அப்போ அவன் பார்த்த கண்ணு சாதாரண கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு எப்படி இருந்திருக்கு, மூடி இருக்கிறது எலிசா தீர்க்கதரிசியோட. ஆகையினால பார்க்கணும், கொஞ்சம் நிதானிங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட இருக்க அவருடைய பிரதிபலிப்பு உங்கள் மீது வந்துவிடும். கண்ணை திறந்து விடுங்க. திறந்தோடனே வேதம் சொல்லுகிறது, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். அவன் பார்த்தது பட்டணத்தை தான் சுற்றி இருந்து பைத்தியம் மாதிரி ரோடை சுற்றிட்டு நடக்குது. ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, கர்த்தருடைய பாதுகாப்பு. எலிசா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரவுண்டு அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள், அப்படியே அடுத்த லேயர் கீழே வரைக்கும். எது வரைக்கும், இவர் மலையில் இருக்காருங்க, கீழே சுற்றிக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பார்வை இது வரைக்கும் என்னை நடத்தினவர். அல்லேலூயா. எத்தனையோ தீமைக்கு விலக்கி பாதுகாத்தார். இப்பொழுது அதனால தான் அவங்க சொன்னாங்க, யாராவது அழட்டிக்கிட்டாங்களா பார்த்தீங்களா, சத்ரக் மெஷக் அபேத்நேகோ, அட போயா, நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், சேவிக்க மாட்டோம், நான் இயேசுவையும் ஆராதிப்பேன், தள்ளுனா இல்லை யார்கிட்டே சொன்னேன். 2 பிள்ளைகளை காமிச்சு சொன்னேன், உங்களை சிறு பிள்ளை வரும்போது இதுங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், ஜம் நடக்கு, நீ அதை பார்க்கணும். ஆமாம், எப்படி நடக்குன்னா அது கர்த்தரால் நடக்கும். இல்லை ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம். நான் இப்படி அப்படிலாம் இல்லாமல் இவைகளை சேவிப்பது இல்லைன்னு சொன்னான்னு தான் 7 மடங்கு சூடாக்குனாலும் இவங்களை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி கர்த்தரங்க உள்ளார போயிட்டார். அல்லேலூயா. அதுபோல் எலிசாவை சுற்றிலும் என்னை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அதனால தான் உன்னை தொடுகிறவன். மோசைக்கு விரதமாக முறுமுறுத்தான், டென்ஷன் ஆகிட்டார். கூப்பிடு மிரியாமார், அண்ணனா தங்கச்சியாவதும் வர சொல்லியா சொன்னாரா இல்லையா. மோசை அற்புத காட்சியை கண்டார். என்ன ஓவராக பேசுகிற, மோசைக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணை பாரு, இவ்வளோதான் சொன்னேன்னு வர சொல். அல்லேலூயா. மோசையை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சுற்றிலும் உடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்புறீங்களா? ஆமாம். அவங்களோட இருக்கிற பார்க்கலும் உங்களுக்கு எதிரான எவ்வளோ பேராக வந்தாலும் அவங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் அதிகம். படையே எனக்கு எதிராய் என்னுள்ளம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தர் இப்போ என் கையை கொண்டு தொடங்கினதை நீங்க என்ன செய்யணும் கர்த்தர் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார். இந்த எலிசாவின் பார்வையை தாங்க, சுனேமியாலின் பார்வையை தாங்க. அல்லேலூயா. அடுத்தது மிக முக்கியமான காரியம் பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக கண்கள் பார்வை அடைய வேண்டும். ஐயா நான் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறேன், கர்த்தருக்காக நான் பயன்பட வேண்டும், ஓடிக்கிட்டு இருக்கேன்னா
இன்னும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அந்த பார்வை. அந்த பார்வையை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராக. வாசிக்கலாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம் ஒருவர். இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. கர்த்தருக்காக நான் பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக நான் எது செய்யணும். இப்படிப்பட்ட கண்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வெற்றி மேல் வெற்றி அடைய முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். யார் சொன்னா? அடுத்து என்ன சொன்னார்? இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரெடியாக இருக்கிறது. ஆண்டவர் நல்ல ஒரு பார்வையை தந்து உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவாராக. சபையாரின் பார்வை, அனனியாஸ், சப்பிரால் எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து காணிக்க வைக்கும்போது அவங்களும் வரும்போது அவங்களும் ஒரு முக்கியமான ஆள் தான். ஆஹா, அனனியாஸ், சப்பிரால் என்ன கொண்டு வராங்க? நிலங்களை விட்டு காணிக்கை கொண்டு வராங்க. இது சபையாரின் பார்வை. பரவாயில்லப்பா, கர்த்தருக்காகன்னு கொண்டு வச்சுட்டாங்க. பேதுருவின் பார்வையை பாருங்களேன். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பார்வைப்பா! பேதுரை குறித்து வேதம் சொல்கிறது என்ன? அந்த சீசன்லாம் தேவை அன்எஜுகேட்டட் அண்ட் அன்ட்ரெயின்டு பீப்புள். படிக்காது இவன். பேதுரு யார்? நம்ம பஸ்ஸில் சொன்ன கை, நீ தான் சொல்லிகிட்டு இருக்கணும் கை நாட்டுன்னு. அவர் கர்த்தர் அவரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கை நாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒன்றுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தான் பிடிக்கும்? மீன் தான் பிடிக்கினார். அப்படியா? அப்படி சொன்ன உடனே தான் மனுஷனை பிடிக்கிறவன். ஏன்பா நிலத்தின் கிரயத்தில் வாங்கி விற்றுட்ட ஒரு பங்கை போதும்போது இது ஏற்கனவே அங்கே என்ன செஞ்சு கிடக்குது? என்ன கிடக்குது? எப்படி கிடக்குது? கொட்டி கிடக்குது. இதில் வேறு இதை கொண்டு போனோம். பேதுருக்கு இதை கொண்டு போய் அப்போஸ்தலர்கிட்ட வச்சா போதுன்னு வந்தாங்க. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. ஆவிக்குரிய ஊழிய பாதையெல்லாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட கண்களை திறந்தால் தான் பவுல் சொன்னார், விருதாவாய் ஓடினதில்லை, வீணாய் தேவையில்லை இடங்களுக்கு போவோம். தேவையில்லாத காரியங்களை கண்டுபிடிச்சி அதற்கான ஆயத்தத்தை கொடுத்து ஜபிக்க வச்சு தான் சத்துருகளின் மேடுகளை மிதிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் பார்த்தாங்க, ஆட்டா லட்ச லட்சமாக கொண்டு வராருப்பா, லட்ச லட்சமாக கொண்டு வராருப்பா. அங்கே உள்ளார பேயை வச்சுக்கிட்டு காணிக்கை வருது. அல்லேலூயா. பேதுரு கண்டுபிடிச்சி என்னது இப்படி வஞ்சி? சாத்தான் இருதயத்தை நிரப்பினதானே. சீக்கிரம் அவர் வருகைக்குள்ளாக இப்படிப்பட்ட சத்துருவின் திட்டங்களை தகர்த்து அல்லேலூயா கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஓட இப்படிப்பட்ட கண்களை கர்த்தர் தருவாராக. ஆமென். நல்ல பார்வையில் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பேதுருவின் பார்வை? இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட கண்களை தாங்க, நல்லா உமக்காக ஓட வேண்டும், சத்துருவின் திட்டங்கள் தகர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, இதனால என்ன? பேதுருக்கு என்ன? அப்போதான் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். நீங்கள் பின்னாடி வாசிக்கலாம். சபையார் எல்லாருக்கும் பயமாயிற்று. 14ஆம் வசனத்தில் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட சேர்க்கப்பட்டாங்க? இந்த பார்வை இருந்துச்சுன்னா போதுங்க, அநேகரை நீங்கள் இயேசுவண்டை சேர்த்து விடலாம். இந்த பார்வை வேணுங்கிறவங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அடுத்து அதே அப்போஸ்தலர்ல 8ஆம் அதிகாரம் ஒரு 9, 10ஆம் வசனங்களை ஒரு வாசிக்கலாம். ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அந்த ஊருக்கு பேதுரு வராங்க. பேதுரு வந்தோடனே பரிசுத்த ஆவியானவர் குறித்து கேட்குறாங்க. நாங்கள் கேள்விப்படவே இல்லையப்பா அப்படின்னா, அப்போ யார் மேலாம் போய் கை வைக்கிறாங்களோ அல்லேலூயா அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பினா பார்த்தாரு இவர். ஆஹா, இது நல்லா இருக்குது, இது நமக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னோடனே ஒரு 10 500 கட்ட ஒரு 10 500 எடுத்து நேராக போனார். யார்கிட்ட? பேதுருட்ட போகிறாரு. உடனே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. என்ன கொண்டு வர்றாரு? பணம் இல்லைங்க, பொதுவாக அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. என்னது? காணிக்கை கொண்டு வர்றாருங்க. அல்லேலூயா. காணிக்கை கொண்டு வர்றாரு. பேதுருக்கு என்ன கொண்டு வர்றாரு? அல்லேலூயா. பேதுருவின் பார்வையை பார்ப்போம். 23ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆஹா, அதுக்கு முந்தின வசனங்களே. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லை? செம்மையா இல்லையா? போயா நீ வேணா ஆண்டவர் லைனில் வந்துட்டார். இருந்தாலும் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு எதாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு பார்ட் இருக்கணும், பங்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? பாகம். பங்கு பாகம் இல்லாமலாம் ஆண்டவருடைய காரியத்தில் ஒரு நாள் கூட நம்ம சும்மா அப்படி முன்னேறி போகவே கூடாது.
அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமாம், அப்படிதான் எதாவது இருக்கும். தேவரீரே என் பாத்திரத்தின் பங்காக இருக்கிற அந்த தாவீது. அதனால தான் 4000 கோயிலை எழுப்பி விட்டாரு. அதனால தான் கொட்டுச்சு தாவீதுக்கு வந்து. இவனை மாதிரி இருந்தா சரி ரைட்டு கவனிங்க. செம்மையா இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி ஒருவேளை, அது பாருங்க புதிய ஏற்பாட்டுக்கலாம், ஒருவேளை உன் ஜபத்தை கேட்பார்ப்பான்னு சொல்லிட்டு நீ வந்து கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் உன்னை பாவம் போட்டு கட்டுன்னு கட்டி வச்சிருக்குது. பாய்சன்டு பை பிட்டர்னஸ் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். உடம்பு முழுக்க உனக்கு விஷமாக ஆகிப்போச்சு கசப்புலே. அல்லேலூயா. ஆமாம், இதில் வேற 500 கிட்ட தூக்கிட்டு வர முஞ்சப்பாரு ஓ அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அவர் பாருங்க அடுத்த ரிப்ளை வாசிங்க. அல்லேலூயா. ஐயோ, நீங்கள் சொன்னால எதுவுமே எனக்கு வரக்கூடாது ராஜா, ஐயா சார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அடடா பரவாயில்ல இருக்கட்டும். இவன் மந்திர வித்தை பண்ணியிருந்தா இது கர்த்தருக்காக பயன்பட்டுன்னு அந்த பணத்தை வாங்கிக்கல. பூமியும் அது நிறைவும் அவருடையது. நன்மை கிருபை ஒன்னை தொடர்ந்து சொல்லியிருக்கேன். வாங்கி வச்சு ஜெபம் பண்ணுவோம் பிரதர். ஆண்டவர் சீமோனை என்ன செய்வார்? என்ன செய்வார்? திருத்துவார். அது திருத்துறதுக்காகலாம் இல்லை, வரல. இவங்க போனது என்னோட தேவனுக்காக நீ காண வேண்டும். ஊழியத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை காண வேண்டும். அல்லேலூயா. உன் வெளிச்சத்தினருக்கு ஜாதிகள், உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு ராஜாக்களும் எப்படி வருவார்கள்? நடந்து வருவார். இப்படிப்பட்ட பார்வை இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்காக ஓடணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவரை இப்படிப்பட்ட பார்வையை கொடுங்க. எதை கண்டா யோசுவாவே ஏமாத்தினானா இல்லையா? எப்படி நான் பூஞ்சனம் புத்தேன் அப்பத்தையும் ஓல்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணேன். கிபியோனர் வந்தான், நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் சார், சப்பாத்தியெல்லாம் புதுசாக பிடிச்சி போச்சு அப்படி இப்படின்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சது எப்போ விறகு வெட்டுற வேலைக்கு போட்டாங்க. சரி, இந்த நாட்களில் பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு தெளிவான கண்களை கொடுப்பாராக. இன்னும் ஒன்று பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசி. கண்டார்கள். அல்லேலூயா. பவுல் பாப்பா பட்டணம் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த ஊரில் பாருங்கள், இவன் ஒரு யூதன். ஆனால் அவன் யார்? அந்த தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறான். ஆனால் அவன் டுபாக்கூர் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி, மேஜிக் மந்திரம் செய்கிறவன். இங்கிலீஷில் தான் மந்திரம் செய்கிறவன் இருக்கான். ஆனால் அவன் யார்? யூதன். அவனை பார்த்தாங்க. பவுல் போய் அங்கே இந்த செர்கி போல் அந்த பட்டணத்தில் அதிபதி கவர்னர் இருப்பார். அவருக்கு ரொம்ப ஆசை ஆண்டவருடைய வார்த்தை மேலே, அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஹை பொசிஷனில் உள்ளவங்களாம் ஆண்டவரை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், நீ அல்லேலூயாவுக்கு போவாத, அவங்களுக்கு வேலையே இதுதான், அது ஜபத்துக்கு வாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை வாங்க, பைபிள் படிங்க, இதை சொல்லி அதை கேட்காதன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. அந்த பட்டணத்தார் பார்வையெல்லாம் எலிமா யார்? கவர்னரோட கூட இருக்கிறவர். அல்லேலூயா. ஆனால் பவுல் பார்க்குறாரு, இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னே வேதம் சொல்லி வாசிக்கலாம். 9ஆம் வசனத்துலேருந்து ஒரு வாசிக்கலாம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன செய்யணும்னு நினச்சா அது எத்தனை பேர் வந்தாலும் யாரும் எதுவும் தடுக்க முடியாது. இந்த செர்கி பவுல ஆண்டவர் ரசிக்கணும்னு விரும்பினார். என் வார்த்தை மேலே வாஞ்சியாக இருக்கான். ஆனால் குறுக்க அந்த எலிமா இருக்கான்ல, எலிமா, இவன் தடுத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் நான் பாடும்போது பாடுவேன், எலிமாக்கள் ஒழிய வேண்டும், எலிசாக்கள் கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட எலிமாக்கள் ஒழிய நல்ல பார்வையை தரணும் ஆண்டவர் உங்களுக்கு. ஐயோ, அவர் யாருங்க? கவர்னரோட இருக்க பிஏ, அவரை பகைச்சிக்கிட்டா யாரை பகைக்கிற மாதிரி கவர்னர் பகைக்கணும். அதெல்லாம் அந்த பொல்லாப்ப நமக்கு எதுக்கு? ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஜபத்தோடலாம் இல்லை. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், அதனால தான் நல்லா ஜபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்புங்க, ஆராதனை வேலை ஜபிக்க தான் கண்கள் கிளியர் ஆகும். பார்த்து பவுல் சொல்கிறாரு, எல்லா கபடமும். ஒரு கவர்னரோட இருக்க ஆளோட குவாலிட்டியை பாருங்கள். வேதம் எப்பயுமே சொல்லியிருக்கோம்ல, புரிஞ்சிருக்கீங்கல்ல? வேதம் அடைமைப்படுத்துகிறது எப்படி இருக்குன்னா, தேவன் உயர்த்துகிற மனிதன் மேன்மையாக உயர்த்தப்பட்ட, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்ற, இஸ்ரவேல் சங்கீதங்களை பாடு, ஈசாயின் குமாரன், தாவீது பேர் கீழே வரும். ஆனால் பிசாசு நடத்துகிற ஆளை பாருங்கள், எலிமா. அடுத்து இப்போ தான் டிகிரி கீழே வருது. கபடம் நிறைந்தவன், பொல்லாங்கு நிறைந்தவன். கபடம் பொல்லாங்கு நிறைஞ்சிருக்கு. பிசாசின் ஊழியம் செய்ய தானே வந்திருக்காரு பவுல். பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம்
நீதினா தேவனுடைய வார்த்தை. ஒரு வார்த்தை கூட செவி கொடுக்கறதே இல்லை. பகைங்கனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுறது, அதெல்லாம் சும்மா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காத கை இப்படி புரட்டிட்டு இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்க, உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அல்லேலூயா. ஒளியை பகைக்கிறான் பாருங்களேன். அவன் பொல்லாங்கு செய்கிறவன் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இயேசுவிடத்தில் வராது இருக்கிறான். அவன் பொல்லாங்கு செஞ்சுட்டு இருந்தான். ஏன்னா மற்றவனையும் கெடுக்க பார்த்தான் சர்க்கி போலையும். ஆனால் இந்த பவுலுடைய கண்கள் அதை உற்று பார்த்தது, அவனை கடிந்து கொண்டார். இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் நடந்த அற்புதம் நினைக்காதீங்க. புதிய ஏற்பாட்டில் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடி நான் இப்போ தேடுறேன். இப்போ இவனுக்கே எவ்வளோ நாள் நீ கோளாறு பண்ணியிருப்ப, இப்போ என்னாச்சு? அப்பொழுது அதிபதி நடந்த காரியத்தை பார்த்தார். கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து விசுவாசித்தான். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயம் அற்புதம் நமக்கு மட்டும் அற்புதம் அவங்களுக்கு நடந்துச்சுன்னு இல்லை, இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும். நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்குது. இன்னும் நிறைய சொல்லலாம். ஆக இந்த நாள் கேட்ட வசனங்களின்படியே கர்த்தர் இப்படிப்பட்ட பார்வையை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல அவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. இன்னும் அவருக்காக நீங்கள் எடுத்த பிரயாசங்களை நினைவு கூர்ந்து இல்லை என்னென்னத்தெல்லாம் நீங்கள் நன்மைகளாக பார்த்து அவருக்காக எடுத்த பிரயாசங்கள்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தொடர்ந்து வரும். நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆவியும் ஜீவனுமாய் உள்ள உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி எங்கள் பார்வை கர்த்தருக்கு ஏற்றதாய் கர்த்தர் பட்சத்தில் நின்று ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆவியிலே நிரம்பி நாங்கள் பார்க்கிற பார்வைகள் செவ்வையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க கூடாது என்று சொன்னிரையா. பார்வை என்பது உள்ளான நோக்கத்தை குறிக்கிறது ராஜா. தீய நோக்கம் பாவமாம் என்று சொன்னீரையா. ஆண்டவரே, நல்ல நோக்கங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் இருதயம் ஆண்டவரே செம்மையா இருந்தால் எங்கள் பார்வை உத்தமமா இருக்குமே தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நோக்கங்களையும் புதிதாக்குங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தன்னுடைய லக்குகளை ஆண்டவரே நிர்ணயித்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிறபடி ஒவ்வொரு காரியங்களை பார்க்க ஆண்டவரே இவர்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற இந்த மாதம் முழுவதும் நீர் ஆண்டவரே வழிநடத்தி இருக்கிறீர். இந்த ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க. இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே கடைசி வாரத்தில் வந்திருக்கிறார்கள். நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் ஆயத்தம் பண்ணின நன்மைகளில் ஒன்றையும் இவர்கள் இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவே உம்முடைய நாமத்தில் கட்டப்பட்டு போகும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லவர். நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியம். இந்த விபிஎஸ்க்காக ஆஃபரிங் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபரிங் எடுக்கிறதல்ல, ஒரு பாடல் பாடப்படும் பொழுது உங்களுக்கு இந்த கவர் கொடுக்கப்படும். நீங்கள் ஆளுக்கு ஒன்று வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் விரும்புகிறது இது எது கட்டாயமோ அல்லது கண்டிஷனாக அல்ல. நீங்கள் விரும்பினால் இதில் நீங்கள் விபிஎஸ்க்காக சொல்லி நீங்கள் 1ஆம் தேதி வரும்போது நீங்கள் இந்த காணிக்கைகளை யுத்த ஜெபத்துக்கு வரும்போது நடுவில் நீங்கள் எப்போ வருகிறீர்களோ அப்போ நீங்கள் இந்த கவர்களை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சரணம் பாடும்போது பிரதர் உங்கள் எல்லாரும் கொடுப்பாங்க. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய்
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரே ஒரு காரியம், இந்த அங்கத்தினர் படிவம் அதான் நம்ம சபைக்கு தொடர்ந்து வருகிறார். அவங்களுடைய பேர், ஃபோன் நம்பர் சில பேர் மாறி இருக்கு, சில பேர் திருமணமாய் குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள். அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்தா, நான் போன வாரம் வரல அப்படின்றவங்க யார் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கினவங்க எழுதி கொடுத்தவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆராதனை முடிந்து நீங்கள் அதை கொடுத்து விட்டு சொல்லலாம். யார் இருக்கீங்களா இதை வாங்காதவங்க? பிரதருக்கு சிஸ்டருக்கு கொடுங்க. நீங்கள் இதை ஃபில் பண்ணி கொடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பதற்காக, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எழுதினவர்கள் நீங்கள் மறக்காமல் இப்போ கொடுங்க, இல்லாட்டி மாலை ஆராதனைக்கு வரும்போது கொடுங்க. ஜெபிக்கலாம். நன்றி ராஜா, உங்களுடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்ற வார்த்தையினுடைய பிள்ளைகள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள். நாளும் ஆண்டவரே கேட்ட வசனங்களின்படி இவர்கள் கண்கள் பாக்கியம் உடையவர்களாக இருக்கட்டும். இவர்கள் நம்முடைய ராஜ்யத்திற்காக எடுத்த பிரயாசங்களை நினைவு கூர்ந்து அதற்கேற்ற பலனை அவர்கள் சந்ததிக்கு அனுகிரகம் பண்ணும். விசேஷமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஓட வேண்டும் என்று யார் அந்த வாஞ்சை இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல தெளிவான கண்களை தாங்க ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தும். இவர்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா எதிர்களும் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. வலதுகையில் தீர்காயுசும் இடதுகையில் செல்வத்தையும் கனத்தையும் உடையவர், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும். உம்மால் வருகிற மேன்மையை, உம்மால் வருகிற பலத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் சபைக்கும் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் கண்கள் எப்பொழுதும் பாக்கியமுள்ளவர்களாக இருப்பதாக. ஆமென்.